முல்லைப்பெரியாறு அணையில் உள்ள 13 தடுப்பு கதவுகளில் தண்ணீர் கசிவு ஏற்படாமல் தடுப்பதற்கான ஆய்வுகளை தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது தேனி செய்தியாளர் சிவசபாபதி. முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் 136 அடி நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு தமிழக அரசு முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் பல மராமத்து பணிகளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டர் பகுதியான 13 சட்டர் இருக்கிற பகுதியில் அந்த சட்டரில் இருக்கிற இயந்திரங்கள், அந்த சட்டருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அந்த சட்டருக்கு கிரீஸ் வைக்கிறது போன்ற பல பணிகளை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை பணிமனை அலுவலகத்தில் சென்னையிலிருந்து ஒரு 14 பேர் இந்த சட்டர் பகுதியில் இந்த சட்டரை கீழே இறக்கும் போது இந்த சட்டர் சரியா அந்த தரையில் சீட்டிங் ஆகி உட்கார்றப்போ அங்கே எந்த லீக்கேஜும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் புஷ் இதை வைக்க போகிறாங்க. இதனால என்னன்னா வருங்காலங்களில் 142 அடியாக நீர் உயர்த்தும் போது இந்த சட்டரை அந்த சமயத்தில் கீழே இறக்கும் போது இது போய் அழகாக கரெக்டாக ஒரு சீட்டிங் ஆகி உட்காரும். அப்படிங்கிறப்போ நீர் லீக்கேஜ் ஆகாமல் வெளியில் போகாமல் தடுக்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசும் இந்த மூவர் குழுவுக்கு ஒப்புதல் அளித்ததுனால கூடிய விரைவில் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு பொறியாளரும் இந்த குழுவில் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால சட்டரையும் உடனே இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. மேலும் தமிழகத்தினுடைய தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகிறதுனால முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் அதிக அளவு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த 142 அடிக்கான ஆயத்த பணிகள் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. இது தமிழக விவசாயிகளிடையே பெரும் சந்தோஷமா இருக்கு. தந்தி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ஆர். சிவசபாபதி.